ரொம்ப டேஸ்டான மசாலா தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வேக வச்ச சாதம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான மசாலா தேங்காய் சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.